கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் பட்டாசு தொழிற்சாலைகளில் நடந்த தீ விபத்துகளின் எண்ணிக்கை குறித்து தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிசாமியிடம் கேட்கலாம். மாரிசாமி, வணக்கம். எந்த வழக்கில் இந்த உத்தரவானது தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை தரப்பிலிருந்து? இதன் பின்னணி குறித்து விரிவாக பதிவு பண்ணுங்க. கடந்த 2014ஆம் ஆண்டு பட்டாசு தீ விபத்தில் இறந்து போன தனது கணவரின் இறப்பிற்கு இழப்பீடு கேட்டு விருதுநகர் மாவட்டம் எதிர்கோட்டையைச் சேர்ந்த சமுத்திரவல்லி என்ற பெண் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரவுகளை பார்த்தீர்களானால் கடந்த 5 ஆண்டுகளில் பட்டாசு தொழிற்சாலைகளில் நடந்த தீ விபத்துகளின் எண்ணிக்கை எத்தனை, பட்டாசு தொழிற்சாலை தீ விபத்தில் இறந்தவர்கள் எண்ணிக்கை எத்தனை, காயமடைந்தவர்கள் எத்தனை பேர் என்ற அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்து மேலும் பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர் சங்கத்தை சேர்ந்தவர்களை எதிர்மானதாரர்களாக சேர்த்து பதிலளிக்கவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கு பின்னணி பார்த்தோமானால் விருதுநகர் மாவட்டம் எதிர்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சமுத்திரவல்லி என்ற பெண் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அதில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள எடக்காம்பட்டி ஜிவி ட்ரேடர்ஸ் என்ற பட்டாசு நிறுவனம் மூலப்பொருள் தயாரிக்கும் ஆலையாக செயல்பட்டு வந்தது. கடந்த 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் அங்கு பணியில் இருந்த தனது கணவர் காளிமுத்து உள்ளிட்ட 6 பேர் உயிரிழந்தார்கள். உயிரிழந்த எனது கணவருக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு மற்றும் என் கல்விக்கேற்ற அரசு வேலை வழங்கி எனது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என உத்தரவிடக் கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி போலந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணை முடித்து நீதிபதி பிறப்பித்துள்ள இடைக்கால உத்தரவில் சிவகாசியில் வசிக்கும் மக்கள் பட்டாசு தயாரிப்பு தொழிலையே வாழ்வாதாரமாக செய்து வருகிறார்கள். தீ விபத்து அறிந்தும் உயிரை பணயம் வைத்து இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு அவ்வப்போது நடைபெறும் தீ விபத்தில் விலைமதிப்பற்ற பல உயிரிழப்பு ஏற்படுகிறது. ஆனால் இந்த உயிரிழப்புகளை முற்றிலும் தவிர்க்கும் விதமாக அரசு அல்லது பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர்கள் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. இது போன்ற தீ விபத்துக்கு பிறகு தீ விபத்தை தடுப்பதற்கான காரணத்தை கண்டுபிடிப்பது முக்கியமாக உள்ளது. தொழிலாளர்களுக்கு போதுமான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை முறைகள் வழங்கப்பட்டுள்ளதா, அதற்கான உபகரணங்கள் ஏதும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, தொழிற்சாலைகளில் என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் பின்பற்றப்படுகிறது, இதனை மாவட்ட நிர்வாகம் முறையாக கண்காணிக்கிறதா அல்லது கண்காணிக்கப்பட வேண்டும். எனவே இந்த வழக்கில் விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், தமிழ்நாடு பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கம் மற்றும் வெடிபொருள் தலைமை கட்டுப்பாட்டாளர் மற்றும் ஆகியோரை நீதிமன்றம் தானாக முன் வந்து எதிர்மானதாரராக சேர்க்கிறது என்று கூறிவிட்டு கடந்த 5 ஆண்டுகளில் பட்டாசு தொழிற்சாலையில் நடந்த தீ விபத்துகளின் எண்ணிக்கை, பட்டாசு விபத்தில் காயமடைந்தவர்கள் எத்தனை பேர், இறந்தவர்கள் எத்தனை பேர் போன்ற விவரங்களை எல்லாம் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுவிட்டு வழக்கறிஞர் திலீப் குமார் அவர்களை வழக்கறிஞர் ஆணையராக இந்த வழக்கில் நியமிப்பதாகவும் இந்த வழக்கின் விசாரணை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் நீதிபதி. நன்றி மாரிசாமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.